தங்களுடைய எதிரி யார், பங்காளி யார் என்று அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிடர் கழகத்தில் மறைந்த முன்னாள் மண்டல தலைவர் ராவணனின் உருவப்பட திறப்பு விழா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள அரிமளம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு ராவணனின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவின் பலத்தை அழிக்க வேண்டும், பல பிரிவுகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி பாஜக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். அதிமுகவினர் நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருப்பதை விட மக்கள் மன்றத்தை அணுகுவது முக்கியமானது என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் அதிமுகவினர் தங்களுடைய எதிரி யார், பங்காளி யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பங்காளியை எதிரியாகவும் எதிரியை பங்காளியாகவும் கருதினால் அந்த அரசியல் விபரீதமாக தான் இருக்கும் என்றும் கி வீரமணி தெரிவித்தார். என்ன செஞ்சாலும் பாஜக RSS வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவேதான் பல்குழுவும் பாழ் செய்ய உட்பகையும் என்று உருவாக்கலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியானாலும் அவர்கள் நீதிமன்றம் போராடி கொண்டிருப்பதை விட மக்கள் மன்றத்தை அணுகுவது மிக முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய எதிரி யார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எதிரி யார், பங்காளி யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதிரியை பங்காளியாகவும் பங்காளியை எதிரியாகவும் கருதினால் அந்த அரசியல் விபரீதமாக